ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத ருக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, நம்ம தொடர்ந்து இந்த தனுர் மாசத்துல கோதை அருளிச் செய்த திருப்பாவை அப்படி என்ற பாசுரங்களிலிருந்து ஒரு பாசுரத்திற்குமான விளக்கங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதில் இன்னைக்கு 8ஆம் நாள் 8வது பாசுரம். இந்த 8ஆம் நாள் 8வது பாசுரத்தில் என்ன சொல்றா அப்படின்னா, கண்ணனிடமிருந்து நாம் விரும்புவதை அடையும் வழி அப்படின்றா. கண்ணனிடமிருந்து நாம் விரும்புவதை அடையறதுக்கான வழி சொல்றா. ஒரு பாசுரத்திலையும் நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டே வந்தோமானால் ரொம்ப அழகா ஒரு மேடை நாடகம் போல அழகான ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட்ல அழகான கதை இருக்கும். அந்த கதையில அழகான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அழகான பாடல்கள் இருக்கும், அழகான மியூசிக் இருக்கும், நல்ல டைரக்ஷன் இருக்கும். இப்படி நவரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே ஒரு 30 பாசுரத்தில் 8 ஒரு பாசுரமும் 8 வரியில ரொம்ப சிறப்பாக கொடுத்திருப்பா. வருடா வருடம் தனுர் மாதம் வருகிறது. அந்த வருடா வருடம் பாசுரங்களை நாம் படிக்கின்றோம், அதற்கான பொருள் விளக்கங்களை கேட்கின்றோம். ஒரு தடவையும் அந்த பாசுரத்தை ஒரு விதமாக நாம் ரசிக்கலாம். இந்த தடவை நம்ம ரசிக்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பாசுரம், அதற்கான எளிமையான பொருள் விளக்கம். அந்த எளிமையான பொருள் விளக்கம் மனிதன் வாழ்வதற்கான வாழ்க்கையோடைய வழிமுறை நெறிமுறை, அதை சிஸ்டம் ப்ராசஸ் புரோட்டோகாலோட எப்படி இருக்குது, நம்ம எப்படி என்லைட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப இயல்பாக நம்ம இந்த தனுர் மாதத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த பாசுரம் என்னன்னா, அந்த முதல்ல பாசுரத்தை படிச்சிடலாம், அப்புறம் அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு
மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்றார். கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து அழகா அர்த்தம் புரியுது. எருமை சிறுவீடு அப்படின்னு. கீழ்வானம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அடிவானம். அதாவது வானம் வந்து ரொம்ப பெருந்தது. ஆனால் நம்ம பார்க்கும்போது மனிதர்களாகிய நம்மளுடைய புறக்கண்ணால் பார்க்கும்போது அந்த அடிவானம் எப்படி இருக்கும்னா நல்ல எல்லோ கலரில் இருக்கும், ஃபஸ்ட்டு ஊதா கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும், அப்புறம் வெண்மை கலரில் வரும். ஸோ கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடுன்ற. சிறுவீடு அப்படின்னா அந்த அதிகாலை நேரத்தில் பனித்துளி மேய்ந்து இருக்கும் இல்லையா, அப்படியே அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து பார்த்தாக்க மாடுகள் ஆடுகள் இவையெல்லாம் காலங்காலத்தால் மேயறதுக்கு வந்து போயிடும். அந்த இளமையான அந்த சூரியன் ஒளி அவைகள் மேலே படும் பொழுது அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், அவ்வளோ ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும் அந்த சூரியனுடைய கதிர்களிலிருந்து. அது அந்த ஆடு மாடு மேய்ஞ்சின்னு இருக்கு பார்த்தியா, அதனுடைய மேலேயும் படும். அந்த கதிர் ஒளி வந்து அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து எப்படி அமைகிறதுனா குணமாக்கும் மருந்தாக அமைகிறது. இன்னைக்கு நம்ம வந்து சொல்கிறோம் லௌகீக வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் பண்ணுங்க, அதிகாலை சூரிய வெளிச்சத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அதில் விட்டமின் சத்து வந்து பொதுவாக உங்களுக்கு கிடைக்கும். விட்டமின் டி குறைபாடு தான் பெரிய குறைபாடு. விட்டமின் டி இருந்ததுன்னா உடம்பு வந்து அவ்வளவு இம்யூன் பூஸ்டரோடு இருக்கும். இம்யூனிட்டி அதாவது தாங்குகின்ற தன்மை இருக்கும். உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல பொலிவோடு இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை வந்து ஆண்டாள் வந்து அவளுடைய 8வது பாசுரத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லிட்டா. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. அந்த அதிகாலை நேரத்தில் அந்த பனி வந்து அப்படியே படர்ந்து இருக்கும். அப்படியே மெல்ல அந்த சூரிய வெளிச்சம் படும்போது அந்த ஈரப்பதம் வந்து விலகி ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது இந்த ஆடு மாடுகள் எல்லாம் அழகாக மேய்ஞ்சின்னு இருக்கும். அந்த ஈரமான புல், அந்த அழகான இனிமையான அந்த சூரிய கதிர், அதனுடைய ஸ்பரிசம், அந்த வெப்பம் வந்து குளிரும் இல்லாமல் வெப்பமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்பரிசமாக ரொம்ப நல்லா இருக்குமா. சிறுவீடுனா அதிகாலையில் சிறிது நேரம் பனிப்போல் மேய்ந்து வர அவிழ்த்து விடுதல். அந்த காலங்காத்தால் அந்த ஆடுகளையும் அவிழ்த்து விடுறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பரிசமாக இருக்குமே, அதுதான் வந்து எருமை சிறுவீடு அப்படின்றா. மேய்வாயின் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து. கீழ்வானம் வெளுத்து போச்சு. எருமைகள், பறவைகள், ஆடு மாடுகள், கோழிகள் இவையெல்லாம் வந்து மேயறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இவை கூட நோன்பு இருக்கின்றது அப்படின்னு அவ வந்து சொல்றா. இந்த மாதிரி பிராணிகள் கூட 5 அறிவு கொண்ட மிருகங்கள், 4 அறிவு கொண்ட பறவைகள், 3 அறிவு கொண்ட உயிரினங்கள், இப்படி எல்லாமே வந்து இந்த நோன்புக்கு கிளம்பி போயிடுது. ஆனால் 6 அறிவு கொண்ட மனுஷனே இன்னமும் நீ தூங்கின்னு இருக்கியே, எழுந்துக்காம. உனக்கு தான் வந்து பகுத்தறிவு இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் நீ நடனா பகுத்தறிவே இல்லாமல் தூங்கின்னு இருக்க. பகுத்தறிவே இல்லாத 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு கொண்ட உயிரினங்கள் எல்லாம் நோன்பு நோக்க கிளம்பிடுது. அவைகள் நோன்பு நோற்பதனோட பலன்கள் என்ன அப்படின்னா, உனக்கு இந்த சூரியனோட கதிர் ஒளிகள் பட்டு உனக்கு இயற்கையாகவே உனக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறது. அந்த சத்துக்கள் மூலியமா என்ன இருக்குன்னா எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி வருது. இந்த மாதிரியான நோய் எதிர்ப்பு சக்தி இந்த 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு கொண்ட உயிரினங்கள் மேல படுறதுனால தான் அதுகள் வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கின்றது. அவைகளுக்கு நோய்களே வருவதில்லை. மனிதர்களுக்கு நோய்கள் வந்தா என்ன செய்யறோம், உடனடியா ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் கிட்ட போய் நம்ம கன்சல்ட் பண்ணி அதற்கான மருந்துகளை எடுத்துன்னு வைத்தியம் பார்க்குறோம். ஆனால் இந்த 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு கொண்ட உயிரினங்களுக்கு யார் வைத்தியம் பார்க்குறா?
அவைகளுக்கு ஏற்படுகிற இயற்கையாகவே ஏற்படுகிற உபாதைகள் வந்து எப்படி குணமாறுதுன்னா, இந்த மாதிரி கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாமே போகாமல் காத்து அப்படின்ற இந்த ஸ்பரிசமான அந்த ஒளிப்பட்டு நோய்கள் வராமல் காக்கின்றது. உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் அப்படின்ற, உன்னை அறிவு படித்த மனுஷனே நீ வந்து எழுந்துரு, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து உன்னை கூப்பிடுறேன், எழுந்துரு அப்படின்னு வந்து எழுப்புறா. எருமைகள் வந்து பனை போல மேய கிளம்பெடுத்து நோன்பிற்கு செல்பவர்களையும் மற்றவர்களையும் போகாமல தடுத்து உன்னை கூப்பிடுவதற்காக உன்னுடைய வாசல் கதவுல வந்து காத்திருக்கின்றன. குதூகலமுடைய பெண்ணே, அழகான பெண்ணே, ஃபுல் எனர்ஜியான பெண்ணே, கண்ணனை பாடுவதற்காக எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. குதிரையாக வந்த கேசினியின் பெரிய வாழை கிழித்தவன், அந்த புள்ளின் வாழ்க்கைண்டானே சொல்றோம் இல்லையா, அதாவது அந்த கொக்கோடைய நாரையோடைய வாயை வந்து கிழித்தானா, எப்படி குதிரையாக வந்து கிழித்தானாம். மல்லர்களை கொன்ற தேவாதி தேவனை கண்ணனை சேவித்தால், தேவாதி தேவனைன்னு இங்க வரதராஜ பெருமாளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அவருக்கு தான் தேவாதி ராஜன் அப்படின்னு பெயர். அந்த வரதராஜ பெருமாள் வந்து சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான். அந்த மாதிரியான அந்த மகாவிஷ்ணு தான் கண்ணனா அவதாரம் எடுத்திருக்கான். அவனை சேவிக்கிறதுக்கு போலாம் வா, எழுந்திரு அப்படின்னு கூப்பிட்றா. நம்மளோட குறைகள் எல்லாம் கேட்டறிந்து ஐயோ என்று அனுதாபப்பட்டு இறங்கி அருள் செய்வானாம். அதாவது தேவாதி தேவனை வந்து ஏன் தேவாதி தேவனை நீங்க வந்து போடுறா அப்படின்னா, வரத பெருமாள் காஞ்சியில எழுந்தருளி இருக்கின்ற தேவாதி ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரத பெருமாள் என்ன, கேட்பதை கொடுப்பவனா, கேட்பதை கொடுப்பவன். அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான், எப்படி கேட்டாலும் கொடுத்துருவான். வரம் அளிக்கிறதுல அவ்வளோ பெரிய வல்லனா. மகாவிஷ்ணு வரன் கொடுக்கறானா. பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு விஷயத்தை கேட்டு சங்கல்பம் பண்ணி நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சு அந்த தபஸ் பண்ணும் பொழுது இந்திரன் வந்து டக்குன்னு மனம் இறங்கி வரதம் கொடுத்துருவான், சிவன் வந்து டக்குன்னு மனம் இறங்கி வரத்தை கொடுத்துருவான். இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வங்களை வந்து சொல்லுவோம். மகாவிஷ்ணு அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஈஸியா அவர் வந்து மனம் இறங்க மாட்டார்னு சொல்லுவா. அந்த தேவாதிரேஜன் தான் யாருன்னா அவன் தான் மகாவிஷ்ணு. அந்த தேவாதிரேஜன் யாருன்னா அவன் தான் கண்ணன். அவன் வந்து எதுக்கு இருக்கான், தேவாதிராஜனா இருக்கான். அதனால கேட்ட உடனே நம்ம கேட்கறது எல்லாத்தையும் அவன் கொடுத்துருவான். எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது, பைலாஸ் கிடையாது அவன்கிட்ட. அதனால அப்பேற்பட்டவனை நம்ம வந்து நோன்பு நூற்று பாடுறதுக்கு போறோம். அதனால உடனடியாக கிளம்பி வா. எப்படி வந்து சூட்சமம் பாருங்க. இங்க நம்ம லௌகிக வாழ்க்கையில் என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், இஃப் ஐ கிவ் யூ சம்திங் வாட் ஐ வில் கெட், எல்லாமே பிஸ்னஸாக தான் பேசுவோம். இங்கே அவள் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து சொல்லி கொடுக்குறா. எப்படி சொல்லி கொடுக்குறான்னா, எழுந்து வா நோன்பு நோக்க போகலாம், எழுந்து வா விரதம் இருக்கலாம், இப்படிலாம் சொன்னால் அவள் வந்து கேட்க மாட்டா. என்ன சொல்றான்னா, தேவாதிராஜனை சென்று நாம் சேவித்தாள். தேவாதிராஜன் யாரு, கேட்ட உடனே வரலம் அளிப்பவன் அந்த வரத பெருமாள். அவன் தான் கண்ணனா இங்கே இருக்கான். அந்த கண்ணனை தான் நம்ம கண்ணனை நோன்பு நோக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை. தேவாதிராஜன் அவன் கேட்ட உடனே கொடுப்பவன். அவன் தான் கண்ணனா அவதாரத்துல இருக்கான். வாவா, அதெல்லாம் அவனை தான் சேவிக்க போறோம். உனக்கு என்னென்ன சங்கல்பம் இருக்கு, உனக்கு என்ன கோரிக்கை இருக்கு, அதை எடுத்து சங்கல்பம் பண்ணிட்டு சரணாகதி பண்ணு, உடனடியாக உனக்கு கொடுத்துருவான். அவங்ககிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது, எந்த பைலாஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் லெசனையும் சொல்றா. லௌகீக வாழ்க்கைக்கான மேனேஜ்மெண்ட் லெசன் இதை வந்து அவர் ரொம்ப அழகா சூட்சமமா நமக்கு வந்து அவ வந்து சொல்லி கொடுக்குறா இந்த திருப்பாவையோட 8வது நாள் பாசரத்துல. இதையும் நம்ம அறிஞ்சுக்கலாம். ஆண்டுதோறும் புரட்டாசி மாசம் ஆண்டாள் சூடிக்கலைந்த மாலையையும் அவளோட திருமேனியில் சாத்திய பரிவட்டமும் பிரம்மோற்சவத்தின் போது திருமலை திருவேங்கடமுடியானுக்கு அனுப்பப்படுகிறது. ஆண்டாள் சாத்திக் கொண்ட மாலையுடன் தான் திருப்பதி பெருமாள் கருட வாகனத்துல வந்து கருட சேவை சாதிக்கின்றார். அதற்கு எதிர்மறையாக திருவேங்கடமுடியான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கு புடவைகளை அனுப்பி வைக்கின்றார். எந்த வசதியும் இல்லாத பல வருடங்களுக்கு முன் ஆண்டாள் சூடிக்கலைந்த மாலையை இமயமலை மேல் உள்ள பத்ரி நாராயணன் கோவிலுக்கு குளிரில் சென்று அணிவித்தார்கள். இவ்வாறாக அந்த கனெக்ஷன் அந்த கண்ணனுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் ஸ்ரீனிவாசருக்கும் பத்ரிகேச நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் ரங்கநாதருக்கும் ரங்கநாயகிக்கும் கோதைக்கும்
கண்ணனுக்குமான அந்த பிறவிகளால இப்படி பெருமாளாக அவதரிச்சுட்டு இருக்கா. இவாளே தான் திருப்பி திருப்பி இப்படி கான்டாக்ட்ல இருந்துட்டு இருக்கா. இவ்வாறாக ஒரு தடவையும் மகாலட்சுமி தன் மார்பில் தன்னது மேனியில் சூடி கலைந்த மாலையைத்தான் பெருமாள் சாட்சாத் அனுபவிக்கின்றார் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது. இங்க வர சில சொல்களுக்கான அர்த்தங்கள் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சிறுவீடு அப்படின்னா அதிகாலையில் சிறிது நேரம் பனிப்புல் மேய்ந்து வர அவிழ்த்து விடும் இந்த கால்நடைகளைப் போல. கோதுகலம் அப்படின்னா குதூகலம் உடையவர்கள். மாவாய் அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். குதிரை வடிவில் இருந்த கேசி என்ற அரக்கனின் வாய், குதிரையோட வடிவில் இருந்த கேசைன் என்ற அரக்கனுடைய வாய், அதுதான் மாவாய் அப்படின்ற அர்த்தம். ஸோ இது இன்னைக்கு இந்த 8வது பாசுரத்தில் எவ்வளோ அழகாக நமக்கு விளக்கங்களை சொல்லி கொடுத்தான்றதை நம்ம அனுபவித்தோம். நாளைக்கு 9வது பாசுரத்தில் என்ன இன்னும் நமக்கு சொல்கிறா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எங்களோட கூட பயணிச்சுருக்கிறவங்க அனைவருக்கும் நன்றி. இதை கேட்டு மற்றவர்களும் பயன்பெறுவதற்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறாமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.